இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட் மார்க்ன்ற அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்போ போல் நானே இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 3D எஃபெக்ட் அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டு இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோட லிங்க்குமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க ஏதாவது ஒரு ஃபாண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் சின்ன ஆறாம் மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆறாம் மார்க்கை டச் பண்ணி இதில் கீழே இருக்க அந்த வியூ வால் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணினா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 3 டாட்டை டச் பண்ணினா அதில் இப்போ நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபாண்ட் அதாவது நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃபாண்டை வந்து இதில் இன்புட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 டாட்டை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோடுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்டை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இதில் வந்து ஆட் ஆயிடும். அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த இன்புட் சிம்பிள் போட்டே உங்களுக்கு அந்த இப்போ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிளோட இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கா. ஸோ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்ச மாதிரியே இதே மாதிரி வரிசையாக இருக்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்டை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக வெறும் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேமரா 3D ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணால் இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதில் அதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சைடில் இருக்க அந்த லாஸ்ட் இருக்கா சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதில் இந்த 3D ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா, அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற நீங்கள் ஒன் டைம் மெதுவாக அந்த மாதிரி மூவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஃபேஸை மறைச்சாலாம் பரவாயில்லை, உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக ஃபுல்லாக தெரியுதா அப்படின்ற மட்டும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு சில இடத்துல தெரியலனா அந்த ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி கீழேயோ இல்லை மேலேயோ கொண்டுட்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா இதை வச்சு தான் நம்ம எடிட்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 2 லேயராக டூப்ளிகேட் ஆயிடுச்சா. டூப்ளிகேட் ஆனதுமே இப்போ இதில் மேலே இருக்க லேயர் பதில் அந்த 2 லேயரில் ஏதாவது ஒரு லேயர் அந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட இமேஜ் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து தனியாக பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சிருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு 2 இமேஜும் ஒரே மாதிரியே அரேஞ்ச் ஆயிடும். ஆனால் இந்த இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு மேலே வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸை மறைக்குதா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரியே கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க, அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லா லேயருக்குமே ஃபஸ்ட்டு டாப்பில் கொண்டுட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப்பில் கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ அதை மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு சில இடத்துல மட்டும் இந்த டெக்ஸ்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் நமக்கு நம்மளோட ஃபேஸை மறைக்காத டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கா, இந்த 2 மட்டும் அந்த பிஎன்ஜிக்கு மேலே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை மறைக்காமல் எங்கெங்கே டெக்ஸ்ட்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பிஎன்ஜிக்கு மேலே கொண்டு போய் இப்போ இந்த 2 பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஃபேஸை மறைக்கல. இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மேலே கொண்டுட்டு போய் வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ இப்போ லாஸ்ட் இதே நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி அந்த பிஎன்ஜிக்கு மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D வீடியோவை நாம் ஒரே கிளிக்கில் மேக் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் கொடுத்து அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கா.
இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரே சைஸுக்கு கொண்டு வரணும். அது ஒரே கிரிக்கில் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கு பதிலாக அதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாலே எப்போதும் பர்ஃபெக்டாக அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து ஆட் ஆயிரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது கரெக்டாக அந்த 6.24 வரைக்கும் தான் இருக்குது. அந்த அளவு போயிட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முடிச்சாலே போதும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த லைட் பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி இதை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு அந்த 6.24 செகண்ட் அளவு போயிட்டு இப்போ அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடோ மீட்டர் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் கரெக்டாக வந்து கட் ஆயிரும். கட் ஆனதும் இப்போ நமக்கு அந்த பிளாக் கலர்லாம் போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த பிளெண்டிங்கில் போய் இந்த ரெண்டாவது இருக்க ஸ்க்ரீனை கொடுத்து இந்த இடத்துல இருக்க அந்த ரெண்டாவது இருக்க ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த பிளாக் கலர் எல்லாமே போயிடும். உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு இடத்துல நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான ஸ்டேட்டஸாக உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.